இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் வச்சு நம்ம ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த பீர்க்கங்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் வருதுங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. முதல்ல ஒரு பேனை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு ஒரு 3/4 இது, அதாவது ஒரு 15 கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கடலைப்பருப்பு போட்டுக்கணும். இந்த கடலைப்பருப்பு இந்த பொரியலுக்கு ஒரு நல்ல சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல வாசமாகவும் இருக்கும். உங்களுக்கு உளுத்தம்பருப்பு வாசம் பிடிக்கும்னா உளுத்தம்பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் 3/4 பாகம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம், அதாவது அந்த ஒரு 20 கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போடுறீங்க இல்லையா, இந்த கடலைப்பருப்பும் வணங்கி வர்றதுக்கும் எல்லா கடுகு வெடிக்கிறதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும். அடுத்தது பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு மிளகாய் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. நான் 3 மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு குட்டி வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போது இது வணங்குது. இது ஒரு 50% வணங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சவுண்ட் கேட்டாலே நல்லா இருக்குல்ல. இப்போ 50% வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போது காயை ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டோம். இந்த பீர்க்கங்காய் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. ஜீரண சக்தி அதிகரிக்கும். அதோட நிறைய பலன்கள் இருக்குது. சி வைட்டமின் இருக்குது, ஏ வைட்டமின் இருக்குது, நிறைய நன்மைகள் இருக்குது. அதை நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதையும் படித்து நீங்கள் பயன்பெறுங்க. அதுக்கப்புறம் இதில் உப்பு போட்டுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பீர்க்கங்காவை நீங்கள் கொஞ்சம் சின்னதாகவே நறுக்கிக்கோங்க. நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டே இருக்கக்குள்ளே இந்த மாதிரி தண்ணி வர ஆரம்பிக்கும். பீர்க்கங்காயில் தண்ணி சத்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் அதில் இருந்தே தண்ணி வரும். நீங்கள் இதை வணக்கிட்டே இருங்க. உப்பு போட்டு வணங்கினதையும் இந்த மாதிரி தண்ணி வருது இல்லையா, அது கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் வணக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த தண்ணி சுண்டுறப்போ நீங்கள் இப்போ இங்கே பாருங்கள், இவ்வளோ தண்ணி இதுலேயே வரும். நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி, அதாவது ஒரு 100 தண்ணி. இது எவ்வளோ பீர்க்கங்காய் இருக்குன்னா, 1/2 கிலோ பீர்க்கங்காய்க்கு 100 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. இடையில் அப்படியே எடுத்து கிண்டி விடவும் செய்யுங்க. இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும். நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் எடுத்துகிட்டு அது மிக்சியில் அரைச்சிட்டு அந்த தேங்காவையும் நான் இப்போது இந்த காய்கறியோடு சேர்க்க போகிறேன். இப்போது இதில் என்ன நோட் பண்ண வேண்டியதுன்னா, நம்ம இந்த காயில் தேங்காவை சேர்த்தக்குள்ளே நிறுத்துகிறப்போ ஒரு சிலர் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நீங்கள் மதியம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கெட்டு போயிடும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணியே இல்லாதப்போ, அதாவது கொஞ்சமாக தண்ணி வரும் இல்லையா, அந்த சமயத்தில் இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி வரப்போ இந்த அரைச்ச தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதாவது தேங்காயை போட்டு ஒரு 10 டைம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுவீங்கள, அந்த டைம் போதும். அதுக்குள்ளே இந்த தண்ணியும் உங்களுக்கு வற்றிடும், தேங்காயும் வெந்துடும். உங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போனாலும் அது கெட செய்யாது. இப்போ பாருங்கள், நம்ம அருமையான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். சாரி நண்பா, வீடியோ கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் எடுத்துட்டேன். அதனால் ஏதோ தப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்தி தானே நமக்கு முக்கியம். நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் செய்கிற வீடியோவை நானும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் எங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அதனால் உங்கள் ஆரோக்கியம் எங்களுக்கு முக்கியம் இல்லையா? இந்த ஹெல்தியான பொரியலை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடவும் செய்யுங்க. ஆரோக்கியமாக இருங்க. உங்கள் ஆரோக்கியமும் வளரட்டும். நன்றி, வணக்கம்.